அலறி அடித்து ஓடிய சசிகலா மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஒரு காலத்திலே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மாதிரிலாம் அதிமுகவிலே ஒன்றாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வறுமை யுத்தம் ஆரம்பித்ததும் சரி, அதே போல ஒற்றை தலைமை பிரச்சனையும் சரி, இந்த அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது அதிமுக நுழைய வேண்டும். முதலில் அதிமுக நுழைந்து விட்டு அதுக்கடுத்து அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கடிதம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையாரும் சரி, அதே போல ஓபிஎஸும் சரி. டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி அப்படி நிலைப்பாட்டில் அவர் போயிட்டார். அதனால அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கு எதுக்கும் வர்றது கிடையாது. இருந்த போதிலுமே சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் எப்படியாவது அதிமுக நுழைய வேண்டும். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சசிகலா முதலில் உள்ளே அதிமுகவுக்குள்ளே போக வேண்டும். அதன் பின்னால் ஓபிஎஸும் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏகப்பட்ட ஐடியாக்கள் பண்ணி வச்சிருக்கு. இருந்த போதிலுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆசைப்பட்டாங்க. அதே போல தோல்வியும் தழுவிருச்சு. அப்படி தோல்வியை தழுவிய பின்புமே பார்த்தீங்கன்னா அதிமுக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னாடியே ஒரு கடிதங்கள் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி கூட அதிமுக தொண்டர்களுக்கு அனுப்புனாங்க. அதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதுவுமே வர கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்களை நேரடியாக சந்திக்க போகிறேன், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன், அதன் காரணமாக அதிமுகவை நான் ஒன்றிணைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சவால்கள் விட்டு கிளம்பினாங்க. அதுவுமே முதலாவது எங்க கிளம்பினாங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் பேரணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அங்க போனாங்க. அதுவும் கடந்த மாதம் 17ஆம் தேதி பேரணி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எந்த இடத்திலுமே சசிகலா அம்மையார் பேரணி நடத்தியாக இன்று வரைக்கும் தகவலை வெளிவரல அப்படின்னு சொல்லியாங்க. அதாவது தேர்தல்களில் அதிமுக பின்னடைவை சந்தித்ததை சுட்டிக்காட்டி கட்சிக்குள் இருக்கும் பிளவுதான் இதற்கு காரணம், அதனால் கட்சியை ஒற்றுமையை ஏற்படுத்த பேரணி செல்ல போவதாக சசிகலா தெரிவித்திருந்தாங்க. அதன்படி தென்காசியில் கடந்த மாதம் 17ஆம் தேதி பேரணியும் தொடங்கினார். ஆனால் அதன் பின்பு சத்தமே இல்லை. இதனால் தற்போது பேரணியை சசிகலா தொடங்குகிறாரா இல்லையா என தெரியாமல் அவரது ஆதரவாளர்களே குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலாக வெளிவந்திருக்கிறது. அதாவது சசிகலா அம்மையார் தென்காசியிலே பேரணி அப்படிங்கிறப்ப மிக பிரம்மாண்டமாக அதிகப்படியான அதாவது பேப்பர் முதற்கொண்டு நாளிதழ்கள் முதற்கொண்டு வெளிவர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார் என்ன ஆனாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அவருடைய தொண்டர்களுக்கு கூட தெரியல அப்படின்னு கூட சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா அந்த பேரணியிலே கிடைக்காத வரவேற்பு தான். அதாவது வரவேற்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக நம்மளுக்கு வரவேற்புகள் கொடுப்பார்கள் அப்படின்னு தான் சசிகலா அம்மையார் எதிர்பார்த்தாங்க. அதற்கு நேர்மாறாக சசிகலாவுடைய தொண்டர்கள் மட்டும்தான் வரவேற்புகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இதற்கு மேல் இந்த மாவட்டத்திலே இப்படி அப்படின்னா இன்னும் வேறு மாவட்டங்களுக்கு போனால் இன்னும் நிலைமை மோசமாகி விடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சசிகலா அம்மையார் மற்ற மாவட்டங்களிலே பேரணி எதுவும் செல்லாமல் வெளியிலே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அதிமுகவிலிருந்து இறக்குவதற்கு, அதுவும் சசிகலா ஓபிஎஸ் ஆகிய 2 பேரும் சேர்ந்து இறக்குவது அவ்வளவு சாமானிய விஷயம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.